Hi friends, Assalamu alaikum. Today ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்ன ரெசிபின்றதை வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 65 மசாலா ஆச்சி பிராண்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆயிலை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 15 சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயை வந்து கடாயில் சேர்த்துட்டு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணி சேர்த்த உடனே நல்லா மூடி போட்டு வேக வைங்க, ஏன்னா இல்லைன்னா அது நல்லா வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ப்ரௌன் கலர்னு ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ன்றதுனால கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ பாருங்கள், நல்ல அந்த எண்ணெயெல்லாம் சூப்பராக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னாலே கசூரி மேத்தி வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு சூப்பரான பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஃப்ளோட் ஆகிருக்கு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரோட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காலிஃப்ளவர் பீஸ் மசாலா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.